வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இன்றைய கேள்வி நேரம் விவாதிக்க இருக்கக்கூடிய பொருள் என்ன? திரையில் இன்றைய கேள்வி நேரம் முழுவதும் இதை பற்றி தான் விவாதிக்க இருக்கிறது. வார்த்தைகளால் எங்களால் சொல்ல முடியாத அளவிற்கு வசைபாடக்கூடிய வசைவு சொற்கள், குறிப்பாக அரசியலில் நுழையக்கூடிய பெண்களின் மீதான வசைவு சொற்களை முற்றிலுமாக வெறும் பீப் டோன் மட்டுமே போடக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன என்பதைத்தான் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி அவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த தளத்தில் எழக்கூடிய கேள்விகள்: பொதுவெளிக்கு வரக்கூடிய பெண்கள் மீதான அவதூறுகளின் நோக்கம் என்ன? அநாகரிகமான கருத்துக்கள் எதேச்சையானவையா, திட்டமிடப்பட்டவையா? பெண்களுக்கான ஆதரவும் எதிர்ப்பும் சார்புடையதாகவே இருக்கிறதா? பெண்கள் மீதான வசவுகள் பாலியல் சார்ந்ததாகவே இருப்பதன் காரணம் என்ன? சமூக வலைதள குற்றங்களுக்கு சட்டம் சொல்லும் தீர்வென்ன? இதுவே இன்றைய கேள்வி நேர விவாத பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம், இணைந்திருங்கள். இதுவே இன்றைய கேள்வி நேர விவாத பொருளாக இருக்கிறது. அரங்கில் 3 ஆளுமைகளும் நேரலில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைந்திருக்கிறார்கள். பயணிக்கலாம். பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் அரங்கில் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராஜசேகர் அவர்கள், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பேராசிரியை சுந்தரவல்லி அவர்கள், அவருக்கும் என்னுடைய வணக்கம். செல்வி ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திருச்சி நிலையத்திலிருந்து நேரலையில் இணைகிறார். சமூக வலைதள செயற்பாட்டாளர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும், கடந்த சில தினங்களாக பொதுவாகவே கட்சி பாகுபாடின்றி, இயக்க பாகுபாடின்றி எல்லா கட்சிகளைச் சேர்ந்த பெண்களின் மீதும் பாலியல் சார்ந்த அநாகரிகமான வசவுகள் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே வந்திருக்கிறது. அதற்கு சமீபத்தில் இலக்காகி இருப்பவர் செல்வி ஜோதிமணி அவர்கள். இது போன்ற அநாகரிகமான, குறிப்பாக பாலியல் சார்ந்த வக்கிரமான தாக்குதல்களுக்கு காரணம் என்ன என்பது இன்றைய கேள்வி நேர விவாத பொருளாக இருக்கிறது. நான் பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பாக இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, நாம் எல்லா பெண்களின் மீதான தாக்குதல்கள் குறித்து தான் பேச இருக்கிறோம். இந்த குறிப்பாக செல்வி ஜோதிமணி அவர்களின் மீதான அநாகரிகமான தாக்குதல்கள் கடந்த ஒரு வாரமாக முகநூல்லையும் ட்விட்டர்லையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவருக்கு தொலைபேசி மூலமாக கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. உங்களுடைய பார்வையும் கருத்தும் என்ன? சாதாரணமாக பெண்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு தான் இருக்கணும். இதனாலேயே நிறைய அரசியலுக்கு வர்றதோ வெளியே வர்றதுக்கோ பெண்கள் வெளியே ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்போஸ் ஆகிற இடங்களுக்கு வர்றதுக்கு, ஈவன் சினிமா துறைக்கிட்ட இந்த அரசியல் துறைக்கு வர பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்பது தான் உண்மை. ஏன்னா நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் மோடி அவர்களும் ஒரு 1/2 மணி நேரம் சந்திச்சாங்கன்னா அதை எவ்வளோ கொச்சப்படுத்தி அன்றைக்கி காங்கிரஸ் தலைவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக. பெண்கள்னாலே உடனே ஒரு பாலியல் சார்ந்த, நம்ம சமுதாயத்திலே பெண்கள்னால் பாலியல் சார்ந்த ஒரு நோக்கு இருக்கிறது. அந்த பாலியல் சார்ந்த நோக்கு இருக்கிறதுனால அவங்கள கமெண்ட் அடித்தா இந்த மாதிரி சொன்னோம்னா இன்சல்ட் ஆகிடுவாங்க, அவங்க உடனே உள்ள பதுங்கிடுவாங்க, இல்லாட்டி மன வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கம் ஆண்களுக்கு இருக்கிறது. அதனால் அந்த பெண்களை எங்கே தட்டணும்னா உடனே பாலியெல்லாம் ஒரு ஸ்லாண்டிங்காக பேசிடுறது, இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக இருக்கிறது. சமயத்தில் விஜயதரணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அவங்க காங்கிரஸ் தலைமை மேலேயே. அதே மாதிரி குஷ்பு மேலே ஒரு கமெண்ட் எக்கச்சக்கமாக வந்தது. ஆனால் சில பெண்கள் எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறவங்க தான் இந்த பொலிட்டிக்கல் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பாஜக கட்சியில் தலைவரே தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பெண்ணாக இருக்கிறார். அதனால் பெண்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. ஆனாலும் கூட இவங்க ட்விட்டரில் அவங்க ட்ரெஸ்ஸை பற்றியோ அவங்களுடைய இதை பற்றியோ எதுக்கு ஹூ ஆஸ்ட் யூ, உங்களெல்லாம் யார் கேட்டால் இதுக்கு பற்றி கமெண்ட் சொல்கிறதுக்கு, அந்த மாதிரி கமெண்ட் சொல்லிட்டு இது கிண்டல் பண்ணுறதோ கமெண்ட் அடிக்கிறதோ, அதை ரொம்ப இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறது இல்லைன்னு ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர்
தலைவர் சொல்கிறதோ அந்த மாதிரிலாம் ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை. நீ கட்சின்னா கட்சியை சார்ந்து பேசு, நீ வந்து சித்தாந்தம்னா அந்த சித்தாந்தம் அந்த பர்டிகுலர் இஷ்யூ சார்ந்து பேசணும். காவிரி பிரச்சனையை பேசுங்க, வேறு பிரச்சனைகளா அந்த பிரச்சனையை சேர்த்து எலெக்ஷனா அதை பற்றி பேசுங்க. அதை விட்டு எதை பெண்கள்னோடனே உடனே அவங்கள ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் மாதிரி செக்ஷுவல் இது ஒரு கமெண்ட் கொடுக்கறது, உடனே அவங்க பயந்துருவாங்கன்னு நினைக்கிறது. ஆனால் பெண்கள் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, அவங்க தைரியமாக தான் இருக்காங்க, எடுத்து போராடுறாங்க. இதுதான் விஷயம். சரி, ஜோதிமணி அவருடைய வந்து அடுத்த கட்டத்தை தொடரலாம். ஜோதிமணி, இதில் பெண்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது இந்த மாதிரியான தாக்குதல்கள் எல்லா இயக்கங்களின் மீதும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சுட்டிக்காட்டினாங்க. இதை கடந்து நாங்கள் பெண்கள் முன்னேறி கொண்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை எல்லா காலங்களிலும் இருக்கிறது. உங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் கூட அநாகரிகமானது, ஏற்புடையதல்ல, கண்டிக்கக்கூடியது. கட்சி பாகுபாண்டின்றி அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் அதை கண்டித்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அனைவரும் அதை கண்டித்திருக்கக்கூடிய நிலையில் இதை கூடுதலாக அரசியலாக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை கூடுதலாக உங்களை போன்றவர்கள் இதை அரசியலாக்கி விட்டீர்கள் அப்படிங்கிற கருத்தும் விமர்சனமும் வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை? நான் இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்ன அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க சொன்னதுல நான் வந்து அவங்க சொன்னதோட அடிப்படை கருத்துக்களை நான் உடன்படுறேன். இப்ப பொதுவா பெண்கள் அரசியலுக்குன்னு இல்லை, பொதுவெளிக்கு வர்றாங்க அப்படின்னாலே அவங்கள வந்து ஒரு அறிவு ரீதியாவோ இல்ல அவங்களுடைய திறமை சார்ந்தோ அவங்களுடைய உழைப்பு சார்ந்தோ அவங்களை எதிர்கொள்ள முடியல அப்படின்னா அவங்களுக்கு எதிராக எடுக்கிற முதல் ஆயுதம்ங்கிறதே வந்து ஆபாசம் தான். நீங்க வந்து என் மீது அநாகரிகமான தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொன்னீங்க. என் மீது நடத்தப்பட்டது வெறும் அநாகரிகமான தாக்குதல், ஆபாசமான பாலியல் வன்கொடுமை தாக்குதல். அது அந்த கண்டென்ட்டோட ஒரு வார்த்தையை கூட நான் இதுல சொல்லவோ நீங்க வந்து ஒளிபரப்பவோ முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானது. பொதுவெளியில் அதை எல்லாருமே பார்த்தீங்க. இதுல அரசியல் ஆக்கிறன்னு சொல்றது எந்த உண்மையும் இல்லை. என்னன்னா, நான் செஞ்ச ஒரே ஒண்ணு என்னன்னா, அதாவது என்னை முடக்குவதற்காக பாலியல் ரீதியா பார்த்தா கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறாங்க, படிச்சவங்க மாதிரி தெரியுறாங்க, இந்த மாதிரி அசிங்கமா போய் பேசினா அப்படியே ஓடி ஒளிஞ்சு கூடி குறுகி இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்ததுன்னே சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சு என் மீது அந்த தாக்குதல் நடந்தது. ஆனா இதுல நான் அசிங்கப்படவோ அவமானப்படவோ வெக்கப்படவோ ஒண்ணும் இல்லை. இதை எழுதினவங்க தான் அதை அசிங்கப்படணும், அவமானப்படணும், வெக்கப்படணும். அதை பின்னிருந்து இயக்குனவங்களுக்கு தான் அது பொருந்துமே வழி எனக்கு பொருந்தாதுன்னு சொல்லவும் இது ஒரு சித்தாந்த ரீதியான தாக்குதலா இருந்தது. நீங்க வந்து ஒரு ஜோதிமணிங்கிற ஒரு தனிநபர் மேல நடந்த தாக்குதலா நான் பார்க்கல. அதே மாதிரி இது ஒரு காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனையாவும் நான் இதை பார்க்கல. இது வந்து ஒரு சித்தாந்தம் வந்து கருத்து சொன்னீங்கனாலே வந்து நீங்க பெண்களை வந்து நாங்க வந்து உங்களை எந்த எனக்கு வந்து பாலியல் வன்புணர்வு திரட்டெல்லாம் விடுறாங்க. கருத்து சொன்னா வந்து நாங்கள் பாலியல் வன்புணர்வு செய்வோம் சொல்றது வந்து நீங்க பச்சையா பேசுவதும் ஆபாசமாக பேசுவதும் ஒரு கருத்து சுதந்திரத்தை முடக்குவான தளமாக்குறது ஒரு சித்தாந்தம் இருக்கு. இந்த சித்தாந்தத்தை வெளிப்படுத்த நான் செஞ்ச ஒண்ணு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு, இப்போ நான் வந்து 20 ஆண்டு காலமா அரசியல் இருக்கேன். நான் ஒரு கண்ணியத்தோட நேர்மையோட அரசியல் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் நான் அறியப்படுறேன். நான் ஒரு கவுன்சிலரா 10 வருஷம் இருந்திருக்கேன், மக்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு எழுத்தாளர். எனக்கு இவ்வளவு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்ப என்னை பெண்ணா, அதுவும் பெண்ணா கூட இல்லை, நீங்க வெறும் பால் உறுப்பா தான் நீங்க அறியப்படுறீங்களா, உங்க ஆட்களுக்கு நீங்க சொல்லுவீங்களான்னு தான் நான் மோடி அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கேட்டேன். நான் போட்ட ஒரே எதிர்வினைங்கிறது அந்த போஸ்ட் தான். இல்ல ஜோதிமணி நான் யாரை தொடர்பு கொண்டு பேசுவோம் என் கட்சிக்கோ இல்ல உங்கள ஜோதிமணி வர நீங்க இங்க பேராசிரியர் ராஜலட்சுமி ஆகட்டும் அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் யாருமே இதை என்கரேஜ் பண்ணல. இந்த மாதிரியான வசவு சொற்களும் அநாகரிகமான தாக்குதல்களும் எல்லா காலத்திலும் இருந்திருக்கின்றன. இங்க இருக்கக்கூடிய சுந்தரவெளியின் மீதும் இதே மாதிரியான தாக்குதல்லாம் நடந்திருக்குது. ஆனா நீங்க இங்க முகநூல்ல ஒரு 10 பேர் எழுதுறான், எந்த பொறுப்பற்ற தன்மையோடு எழுதக்கூடிய யாரோ ஒரு 10 பேருக்காகவும் அதை நீங்கள் நேரடியாக மோடியோட தொடர்புபடுத்துவது அப்படிங்கிறது அல்லது நேரடியாக ஒரு குறிப்பிட்ட கட்சியோடு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதம். ஸ்மிருதி இராணி இங்கே இதே மாதிரி விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். கருப்பா இருக்கக்கூடிய பெண்கள் என்று பாராளுமன்றத்திலே பேசப்பட்டதா கனிமொழி கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் மீது இதை விட கொடுமையான வசவு பாடல்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. என்னுடைய கேள்வி, நீங்க உங்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த மாதிரியான விமர்சனங்கள் கண்டிக்கக்கூடியது, இதை நேரா மோடியோட ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதம்? இல்லை எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் சொல்லிடுறேன். நான் முதல்ல சொல்ல வந்த நான் செஞ்ச ஒரே எதிர்வினைங்கிறது ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு போனது அவ்வளோதான். நான் திருப்பி வந்து 2 மணி நேரம் கழிச்சு பார்க்குறப்ப ஒரே தீ மாதிரி அது பரவி கண்டனங்களும் எனக்கான ஆதரவும் பெருகிருச்சு. அதனால இதை யாரும் அரசியல்லாம் ஆக்கல.
ரெண்டாவது நீங்க சொல்ற காரணம் என்ன சார், தமிழிசை சவுந்தரராஜன் மீது அவர்கள் நடந்தாலும், கனிமொழி மீது நடந்தாலும், இல்ல வாசுகி அவர்களுக்கு நடந்தது, ஜனநாயக மாதர் சங்கத்தை சேர்ந்த வாசுகி அவர்களுக்கு எனக்கு நடந்த மாதிரியே நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த கட்சியை சேர்ந்த பெண்களா இருந்தாலும் அல்லது அரசியலுக்கு வெளியே இயங்கக்கூடிய திரைத்துறையோ கலைத்துறையோ வேறு இல்லை கணினி துறையோ எந்த துறையில பத்திரிகை துறையிலோ எந்த பெண்களுக்கு நிகழ்ந்தாலும் அது யார் மூலமாக நிகழ்ந்தாலும் அது வந்து கண்டிக்கப்படக்கூடியது. கடுமையாக கட்சி நீங்க எந்த பாலின நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? நீங்க இல்ல ஜோதிமணி கண்டித்திருக்கிறாரா? ஈவி.கே. இளங்கோவன் மறைந்த நம்முடைய முதலமைச்சர் பிரதமர் சந்திப்பை குறித்து அவர் பேசிய பேச்சுக்கு இங்க சுட்டி காட்டுறாங்க, நீங்க முகநூல்ல போடுறீங்க. இதை பற்றி ஒரு விவாதம் என்ற பொழுது ஜோதிமணி கண்டித்திருக்கிறாரா அந்த கருத்தேன்னு உங்களுடைய பதிவு அப்படியே இருக்குது. ஆகஸ்ட் 18, 2015 ஜோதிமணி ஒரு கருத்து போடுறாரு. தலைவரோடு கருத்து முரண்பாடு உடையவர்கள் கூட ஜெயலலிதாவின் அராஜகத்திற்கு எதிராக இன்று அவர் பக்கம் நிற்கிறார்கள். இது மதுவிலக்கை திசை திருப்பும் முயற்சி என்பதே ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. தலைவரும் காங்கிரஸ் கட்சியும் இதே உறுதியோடு இதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே அவர்கள் எதிர்பார்ப்பு. இந்த நெருக்கடியான நேரத்தில் சூழலறிந்து துணை நிற்கும் மாற்றுக் கட்சி தலைவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என்பதுதான் ஜோதிமணியினுடைய பதிவே தவிர அன்றைய உங்களுடைய மாநில தலைவரினுடைய கருத்து தொடர்பாக உங்களுடைய எதிர்வினைகளோ கண்டனங்களோ எதுவும் இல்லை அப்படிங்கிறது சுட்டிக்காட்டப்படுகிறது. இல்ல நான் இதுக்கு பதில் சொல்றேன். நல்லவேளை நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க. நீங்க கேட்ட முதல் கேள்விக்கே நான் பதில் சொல்ல, அதுக்குள்ள நீங்க அடுத்த கேள்விக்கு வந்துட்டீங்க. அதுக்கு நான் சொல்றேன், இதுக்கு நான் பதில் சொல்றேன். எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் ஏன் அதை வந்து யாரோ பிஜேபி கட்சியை சேர்ந்த 4 பேரோ இல்ல ஒரு ரோட்ல போற 4 காலி பசங்களோ செஞ்சு எனக்கு எதிரான தாக்குதல் அல்ல. ஒரே நேரத்துல நீங்க எனக்கு 29ஆம் தேதி 9 மணிக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில ஒரு 8:30 வரைக்கும் நிமிடத்துக்கு 2 கால் வீதம் 950 கால்கள் வந்து என்னுடைய அலைபேசிக்கு வந்திருக்கு. என்னுடைய முகநூல் முடக்கப்படுது. எனக்கு பிரச்சாரம் என்ற உங்களோட முகநூல் முடக்கப்படுது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு முகநூலை முடக்கணும்னா குறைஞ்சு அதனோட கண்டென்ட்டை முடக்கிறதுக்கு 400 பேரும், முகநூலை முடக்கிறதுக்கு ஒரு 500க்கு மேற்பட்டவர்களும் வேணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, நீங்க ஜோதிமணி சென்னிமலையின் டேக் பண்ணீங்கனாலே யாரெல்லாம் டேக் பண்றீங்களோ அவங்களோட பதிவெல்லாம் காணாம போகுது. அந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து எப்படி வரும்? நீங்க ஒரே நேரத்துல 4-5 பேர் தான் அந்த பிரச்சனையை பண்றாங்க அப்படின்னா அது ஒரு கட்சி மீது நம்ம சுமத்துறது வந்து நாகரிகமோ இல்ல சரியோ இல்ல. ஒரு 600-700 பேர் ஒரே நேரத்துல ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒட்டுமொத்தமா ஆபாச பாலியல் வக்கிரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து அது பிஜேபியோட அமைப்பும் ஆதரவும் இல்லாம முடியாது. அதே மாதிரி அவங்கள நாங்க பிஜேபின்னு சொல்றதுக்கு வெக்கப்படவே இல்லை. நீங்களே பொதுவெளியில பாத்தீங்க இல்ல, எனக்கு வர கால்கள்ல ஒரு அவமானம் நிகழக்கூடிய ஒரு வாட்ஸ்அப்லயோ அவங்க அதை சொல்றதுக்கு வெக்கப்படல. 800-900 பேர் அமைப்பு ரீதியா ஒரே ஒரு பொண்ணுக்கு எதிராக பாலியல் வக்கிரங்களை கொட்டுவதற்கு எப்படி வரும்? நீங்க சொன்னதான் சொல்லிருக்கீங்க. நான் என்னுடைய கேள்வி, இதுக்கு நீங்க முதல் ரவுண்ட்ல நேரா மோடிட்டு எல்லாம் நின்னுட்டீங்க. இதற்கு பிரைம் மினிஸ்டர் போய் ஏன் உங்க இந்த விவாதத்தையும் விமர்சனம் நிப்பாட்டணுங்கிற கேள்வியும் உங்க தலைவரின் மீதான விமர்சனத்திற்கு உங்களுடைய ஒரு சார்பு இருக்குங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல, நான் ரெண்டுக்குமே பதில் சொல்றேன். நீங்க கேக்குறது நல்ல கேள்விதான். அதுக்கு எனக்கு பதில் ஒரு வாரத்துக்கு முன்ன ஐ அம் தி ட்ரோல்னு ஒரு புக் ரிலீஸ் ஆச்சு. அதுல குயிக்கா சொல்லிடுறேன். சாத்வி கோஷ்லான்னு சொல்லி பிஜேபியோட பிரிவு அதிகாரப்பூர்வமாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அமீர் கான், பர்காதத் உட்பட இவர்கள் ஆபாச பதிவுகளை போடுவதற்கு எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. முதல் 100 பேரில் இருக்கிறவங்கள்ட்ட அரவிந்த் குப்தா, அதாவது தகவல் தொழில்நுட்ப பிரிவின் முன்னாள் தலைவர் அரவிந்த் குப்தாவே டைரக்டா பேசுவாரு. இதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். முதல் முறையாக ஊடகவியலாளர் பர்காதத்துக்கு பாலியல் வன்புணர்வு த்ரெட் விட சொல்ல, ரேப் த்ரெட் விட சொன்னாங்க. அப்பதான் ஒரு பெண்ணா எனக்கு ரொம்ப மன கஷ்டம் வந்தது. அதுக்கப்புறம் அமீர் கானை வந்து ஒரு முஸ்லீம்ங்கிற அடிப்படையில பார்த்து ஒரு ஸ்னாப் டீல் இருந்து அவரை விளக்குறதுக்கு அத்தனை ஆபாச வசவுகளை கட்டவிழ்த்து விட்டாங்க. நான் அமீர் கானை ஒருபோதும் முஸ்லீமா பார்த்தது இல்ல, அவர் என்னோட ஹீரோ, அப்பதான் நான் மனசு வெறுத்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு முன்ன மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கு முன்ன பாரதிய ஜனதா கட்சி, அத்வானி அவர்கள், வாஜ்பாய் தலைமையில் இருந்தது. அப்போவெல்லாம் யார் இந்த குற்றச்சாட்டுகளை அவர்களே சொல்ல, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் தொழில்நுட்ப செட்டப்பை ஏற்படுத்தி இந்த மாதிரியான ஒரு ஆபாச படையை உருவாக்கி அரசியல் நீங்க பேசுறது எந்த அடி இல்ல ஜோதிமணி, நீங்க ஜோதிமணி இல்ல ஒரு நிமிஷம், நீங்க இல்ல ஒரு ஜோதிமணி வெயிட் நீங்க ஒரு பிரைம்
மினிஸ்டருக்கு வேற வேலையே இல்லாத மாதிரியான உங்களுடைய விமர்சனம் வந்து ஏற்புடையதல்ல. இது மட்டும்தான் வேலையா ஒரு டீமை வச்சு பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான உங்களுடைய வாதம் எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதம் எனக்கு தெரியல. எந்த அடிப்படை ஆதாரங்கள்ல நீங்க இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னு தெரியல. இல்ல அதுக்கு நிறைய ஆதாரங்கள். நான் திருப்பி வரேன், நான் உங்ககிட்ட வரேன், நான் வரேன் பத்திரிகைகள் அதுல வந்திருக்குது. சரி, நான் வரேன், திருப்பி வரேன், நான் வரேன் முன்னாள் வாலண்டியர்ஸ் தான் சொல்றாங்க. ஓகே, நான் வரேன் உங்ககிட்ட. நான் சுந்தரவெளி அந்த கேள்விக்கு நான் திருப்பி வரேன். சுந்தரவெளிட்ட போயிட்டு நான் வந்துடுறேன். சுந்தரவெளிட்ட போயிட்டு நான் உங்க தலைவர் மீதான விமர்சனத்துக்கு நீங்க ஏன் ஒரு சார்படுத்தீங்கிற கேள்விக்கான பதில் நான் திருப்பி வாங்குறேன். சுந்தரவெளி சொல்லுங்க. ஜெயலலிதா அவர்கள் மீதான இளங்கோ. நான் வரேன் சுந்தரவெளி. இவங்க கேட்டதுக்கு ஒரு பேசிக்கா நான் பெண்ணியம் இதெல்லாம் இங்க வச்சிடுறேன், நேரடியா பதில் சொல்றேன். நீங்க கேட்டீங்க மோடி அவர்களோ பிஜேபியோ இதை செய்தார்கள் என்பதை எந்த ஆதாரம்லாம் நீங்க எப்படி சொல்ல முடியும்னு. 2014 மிக ஊடகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கோப்ரா போஸ்ட் என்கிற ஊடகம் என்கிற பத்திரிகை மோடி அவர்களின் மூலமாக நாங்கள் எவ்வளவு ரூபா வந்து எங்களுக்கு கொடுக்கணும் கையை கொடுக்குறோன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. எத்தனை பேரை வேலைக்கு வைக்க ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் எத்தனை பேரை வச்சு அவங்கள வந்து ப்ரமோட் பண்றதுக்கு அவங்க தயாராக இருந்தார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கட்டுரையை வெளியிட்டு ஊடகங்கள் முழுவதும் சொல்றேன். ரெண்டு விமர்சனங்கள் வந்து நீங்க வைக்கிற விமர்சனங்கள் எல்லாமே நான் திருப்பி சொல்றேன். ஊடகங்கள் இவ்வாறு செயல்பட்டு அவ்வாறு செயல்பட்டு ஏற்புடையவாதமா இருக்கலாம். ஆனா பெண்களின் மீதான ஆபாசமான அநாகரிகமான தாக்குதல்கள் திட்டமிட்டே செய்யப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அந்த திட்டத்திற்கு நீங்க மிகப்பெரிய தலைவர்களை பொறுப்பாக்குவது எந்த அளவுக்கு ஏற்புடையது நான் கேக்குறேன். அதுக்கான எந்த அடிப்படை ஆதாரம் நிச்சயமா சொல்றேன். என்னன்னா நீங்க கேட்கிற கேள்வியில ரெண்டு விஷயம் இருக்கு. மொத்தமாக ஊடகத்தை பயன்படுத்தி தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற, தன்னுடைய கட்சியை ப்ரமோட் பண்ணிக்கிற வேலை இந்த பக்கம். இந்த பக்கம் அந்த பிஜேபியினுடைய ஒரு பெரிய விங்கு பெருசா இருக்கு. அந்த விங்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஜோதிமணி இன்னும் தொழில்நுட்ப உதவியோடு தாக்கப்பட்டிருக்காரு. நீங்க சுந்தரவள்ளி தாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். 6 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டேன்றதுக்காகவும் ஒரு தாலியை குறித்து விமர்சனம் வச்சேன்றதுக்காகவும் பொதுவெளியில என்ன நிறுத்தி இதே ஆபாச வசனங்களோடு எல்லாத்தையும் வெளியிட்டாங்க. ஏன் வீட்டு அட்ரஸ் கேட்டாங்க, என் வீட்டு அட்ரஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சு வந்து நின்னாங்க அப்படின்றதுதான் ஒண்ணு. இதுல பெரும்பான்மை நீங்க யாருன்னு போய் நம்மள டார்ச்சர் பண்ணவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய பின்புலத்தை நீங்க பாத்தீங்கன்னா 4 விஷயம் இருக்கும். பொதுவான விஷயம் ஒண்ணு, அவங்க வந்து ஒரு இந்த அடிப்படை அமைப்பினுடைய பேர்ல இருப்பாங்க. 2, அவங்க மூஞ்சி தெளிவாவே இருக்காது. 3, அவங்க வந்து மொத்தமா ஒரு குழுவா செயல்படுவாங்க. இந்த தாக்குதல் என்பது தொடர்ந்து இவர்களால் முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் நீங்க கேட்கலாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிறிஸ்தாஸ் காந்தி தாக்கப்பட்டாரு. ஒரு ஆண் தான். ஆணுக்கும் பெண்ணுக்குமான விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபி ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒரு ஆண் தாக்குனா தீவிரவாதி என்று சொல்வதும், ஒரு பெண் தாக்கினால் ஒழுக்கம் கெட்டவள் என்று சொல்வதற்கும் அவங்களுக்கு எளிமையான பல வழிகள் இருக்கு. பிஜேபியை பொறுத்தவரை நான் சொல்றேன், நேரடியாக பண்பாடு குறித்து பேசுகிற போது அடிக்கிறான், நேரடியாக பெண்களுடைய வாழ்வியல், பெண் விடுதலை குறித்து, பெண்ணுடைய அடுத்த கட்ட நகர்வு குறித்து பேசுகிற போது வந்து அடிக்கிறாங்க. நேரடியாக உணவு குறித்து நீங்க தமிழ்நாட்டுல இருந்து பேசுறீங்களா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டு மேடைகள்ல இங்க இருக்கக்கூடிய மிக பிரதான திராவிட கட்சிகள் பெண்களை மேடைகளில் ஒளிபெருக்கியில் பேசாத பச்சையான வசவு சொற்களும் ஆபாச சொற்களுமா இன்றைக்கு இணையதளத்தில் பேசப்பட்டு விடுகிறது. அன்றைக்கு அவர்கள் எல்லோரும் பகுத்தறிவாதிகளாக பார்க்கப்பட்டார்கள். ஜோதிமணியால பார்க்கப்பட்டாங்க, சுந்தரவெளியால பார்க்கப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய தாக்குதல் எல்லாவற்றிற்கும் பாஜக காரணம்ங்கிற வாதம் இருக்குல்ல. முன்னாடி நடந்த அரசியலை நான் வாசித்திருக்கிறேன். நேரடியாக ரியாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நாங்க அப்போ பிறக்கல, 70க்கு பின்னாடி தான் பிறந்தோம். 2வது விஷயம் தெளிவா சொல்றேன். இன்றைக்கு தோழர் வாசுகி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் வாசுகி தாக்கப்பட்டதுக்கும், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்த சுந்தரவள்ளி தாக்கப்பட்டதற்கும், தோழமை முற்போக்கு விஷயங்களை எழுதி கொண்டிருக்கிற கவின்மலர் தாக்கப்பட்டதற்கும், கவிதா முரளிதரன் தாக்கப்பட்டதற்கும், அல்லது இங்க ஜோதிமணி தாக்கப்பட்ட காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த ஜோதிமணி தாக்கப்பட்டதற்கும் முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்னைக்கு குறிப்பிட்டு நீங்க பாத்துருக்கீங்க? தமிழ் வசைன்னு தான் சொல்றாரு. அநாகரிகமா நாகரிகமா? நான் கேக்குறது தமிழ் வசை என்று சொல்வது உங்களுக்கு ஆபாசமா படுது இல்ல? நான் அதுவும் அநாகரிகங்கிறேன். தமிழ் எவ்வளவு கொச்சையாக பேசுறாரு. தெளிவான ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்.
தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தமிழ் வசை என்று சொல்வது அது ஆபாசமா மட்டும் இருக்கு. இல்லாம அதே நிறைய விதங்கள்ல கிண்டல் பண்ண ஏங்க, செய்யதான் நாங்க செய்யறாங்க. என்ன சொல்றோம்னா, சுமித் இராணியை எதற்கு அவங்கள வந்து சினிமால நடிச்சவங்க சுமித் இராணியவோ தமிழிசையவோ பேசுகிற போது இதே நியூஸ் 7ல நாங்க கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். ஸ்மிருதி இராணியை பாராளுமன்றத்துல கை நீட்டி பேசுறவரை மிக கடுமையா தாக்கி இருக்கிறோம். எனவே எங்களை பொறுத்தவரையில் பெண்கள் மீது யார் கை நீட்டி பேசுகிற போதும் நாங்கள் தெளிவாக எதிர்ப்பு வைக்கிறோம். சரி திரு ராஜசேகர், அடிப்படையில பெண்கள் மீதான இந்த மாதிரியான தாக்குதல்ங்கிறது ஸ்மிருதி வெறும் இராணிக்கு எதிரான தாக்குதல்ல முடிச்சிருங்க தாக்குதல்ல ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி உட்பட கனிமொழி உட்பட அனைத்து கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு குரலை சொல்ல இருக்காங்க. ஆதரவாங்கிறது நீங்க மறந்துட கூடாது. சரி நான் வரேன், திருப்பி ஆனா அப்படி ஒரு வரேன். இது ஏன் இங்க இல்ல? திராட்சர் அடிப்படையில இது வெறும் ஆணாதிக்க மனநிலை வெளிப்பாடு அப்படின்னு பார்த்துட்டு இதே பேராசிரியர் உள்ளிட்டவர்கள் வச்சு இதே அரங்கில் இது மாதிரி இன்னொரு விவாதிச்சிருக்கிறோம். ஆணாதிக்க சமூகத்தின் வெளிப்பாடுன்னு வச்சாங்க, அப்படி எடுத்து கடந்து போட முடியுமா? அல்லது ரொம்ப இவங்க சொல்ற மாதிரி திட்டமிடப்பட்டு ஆண்கள் என்றால் அவர்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும், பெண்கள் என்றால் அவருடைய ஒழுக்கம் சார்ந்தும் சித்தரித்து அவருடைய தொடர்ச்சியான அரசியல் பணிகளை முடக்குவதற்கான ஒரு பிளான்டா பண்ற ஒர்க்குன்னு எடுத்துக்கிறதா? இல்ல அவங்க அத்தனை முதலாவதாக இந்த மாதிரி விஷயங்கள் யாராக செய்திருந்தாலும், இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை மிகவும் ஆபாசமாக பெண்களை சித்தரித்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது. யார் மீது தாக்குதலோ அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். தட் இஸ் அது தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். அது கண்டிப்பாக கண்டிக்கக்கூடியது. நான் வந்து இதை வந்து வரவேற்கலை. இந்த மாதிரி தாக்குதல் நடத்தணும். ஏன்னா ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாருமே சொல்கிற ஆண்கள் சமுதாயம் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா வந்து பெண் தான், என் மனைவி பெண் தான், என் மகள்கள் பெண் தான், எல்லாரும் பெண் தான், குடும்பத்தில் தங்கை பெண், அக்கா பெண். ஸோ எல்லாருக்குமே ஆண் சமூகத்தில் ஆண் ஆதிக்கம் இப்படிலாம் சொல்கிறத நான் முதலாவது வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா வேறு வேலையே இல்லாத மாதிரியும் வெறும் 4 பேரை நாங்கள் ஒரு குரூப் திட்டிகிட்டு இருக்க மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணி யார் செய்தாங்க, இது ஆண் தான் பண்ணாங்களா? நான் இப்போ சொல்றேன், இது பெண்ணே ஃபேக் அக்கவுண்ட்ல ஆண் பேர்ல பண்ணலாம்ல. பட் யாரோ ஒரு பெண்ணே இல்ல இவங்களே இந்த பொங்கல் பட்டிமன்றம் புத்தாண்டு பட்டிமன்றம் மாதிரி ஆனா பண்ணா இல்ல ஒரு இல்ல அத நான் சொல்ல வரல, ஆர்கியூ பண்ணல. இத நான் சொல்றேன். இத வந்து இவங்க எல்லாரும் பேசுறது எப்படின்னா, ஆண்களுக்கு வேற வேலையே இல்லாத மாதிரியும் இவங்கெல்லாம் டிவிலையும் மேடையிலையும் பேசினோன்னா அதை எங்களுக்கு பொறுத்துக்காம நாங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஆண் சமுதாயத்தையும் நீங்க பேசும்போது நான் தலையிடல பேச விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் லைஃப்க்குன்னு வந்துட்டா எல்லா விதமான நல்லது கெட்டது இந்த மாதிரி எல்லா தாக்குதலுக்கும் they should be prepared. நான் வந்து இவங்க மீது தாக்குதல் சரி என்று சொல்லவில்லை, மீண்டும் நான் சொல்லுகிறேன். பப்ளிக் லைஃப் என்பது எனக்கு வெறும் அதாவது பூ மாலை, ரோஜா பூ மாலை மட்டும்தான் எனக்கு வேண்டும், அதை பெற்றால் தான் நான் வந்து சமூகத்தில் இருப்பேன். பாருங்க, எல்லாருக்கும் சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்குதுங்க. பெண்ணாலும் சரி ஆண்களாலும் சரி சமூக பொறுப்பு இருக்குது. சமூகத்தில் நம்ம பேசுறது வந்து இட் இஸ் லைக் அ மிரர். சமூகம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம என்ன பேசுறோமோ அதான் நம்மள ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. நான் வந்து ஒரு பெண்ணை தவறாக பேசினால் என்னை திருப்பி பேச போகிறேன். இருங்க ஒரு நிமிஷம். சமூகம் என்பது அனைவரும் ஆண் பெண் பலர் அனைத்து பாலரும் தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சராக இருந்து மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்களும் ஒரு பெண் தான். அவர்கள் ஆட்சியில் எப்படி நடந்தது, பெண் பெண் என்று இவர்கள் அன்னை சோனியா காந்தியும் ஒரு பெண் தான், அன்னை இந்திரா காந்தியும் ஒரு பெண் தான், மேடம் மாயாவதியும் ஒரு பெண் தான், மேடம் மம்தாவும் ஒரு பெண் தான். இவர்களெல்லாம் முதலமைச்சராக அமர வைத்து அவர்களை அழகு பார்த்து கொண்டிருக்கும் இந்த தேசம் பாராட்டக்கூடிய ஒரு தேசம். இது ஆண் ஆதிக்கம் மிகுந்த தேசமாக இருந்தால் இவர்கள் அனைவரும் பிரதமராகவும் தலைவர்களாகவும் முதலமைச்சராகவும் வர முடியாது. என்ன சொல்றாங்க, they are calling themselves victim. அதாவது அதை நான் ஒத்துக்கவே முடியாது. நீங்க வந்து நீங்க எப்படி இப்ப இவங்க வந்து தாறுமாறா இவங்க சோசியல் மீடியால பேசுவாங்க. இவங்க உதாரணத்துக்கு பக்கத்துல இருக்க திருமதி சுந்தரவல்லி அவர்கள் தாறுமாறா ஏதாவது ஒரு கமெண்ட் போடுவாங்க. தாறுமாறானா என்னன்னு அதுக்கு பொருள் சொல்லுங்க. இருங்க, தாறுமாறானா என்னன்னு பொருள் சொல்லுங்க. உதாரணத்துக்கு தான் சொல்றேங்க. தாறுமாறான்ற வார்த்தைக்கு தாறுமாறானா ஆண்களுடைய கண்ணோட்டமா இல்லங்க. இல்ல நான் பேசுறேன். தாறுமாறாக என்றால் தரைக்குறைவாக ஒரு கமெண்ட் போடுறாங்க. உதாரணத்துக்கு தான் சொல்றேன், நீங்க போடுறீங்கன்னு சொல்ல உதாரணத்துக்கு. அப்போ
தரைக்குறைவான கமெண்ட்டை போடும்போது தரைக்குறைவான பதில் தான் அவங்களுக்கு கிடைக்கும். சார். இதே வந்து ஒரு சிறந்த கமெண்ட்டை போடும்போது Okay. சிறந்த பதில் ஒரு கிடைக்கும். இது நிமிஷம், எனக்கும் ஒரு அதான். நிமிஷம். இல்ல, நான் ராஜசேகர், மட்டும் உயர்ந்தவன், இவர்கள் தாழ்ந்தவன் நான் சொல்லவில்லை. ராஜசேகர், ஒரு நிமிஷம். எதையுமே ஒரு ராஜசேகர், அணுகுமுறை என்பது ராஜசேகர், இருக்குது. சார், அணுகுமுறை இருக்குது சார். Wait, நம்ம listen, நம்ம listen. எப்படி இந்த ராஜசேகர், சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும். ராஜசேகர், இல்ல, இது இல்ல, இல்ல, ஒரு- இல்ல, இல்ல, listen, இது ஒரு listen. பட்டிமன்ற கமெண்ட் இல்லைங்க, மாதிரி ஆனா இருக்குங்க. இவங்க இது இல்லைங்க. question இதே பதில் வாங்கிங்க. ஒரு ஆணாதிக்கம், ஆபாசம், பாலியல் வன்கொடுமை எங்க வேற வேலையே இல்ல எங்க சொசைட்டில question இருக்கிறவங்க. வேற நீங்க வேலையே ஒரு இல்ல. ஆணா குடும்பம் நின்னு இல்லையா? பேசுறேன். அவங்க நான் ஆணா இல்லையா? பேசுறேன். நான் பொதுவா என்ன பேசுறேன். பேசிட்டு இருக்கிறீங்க? இல்ல, நான் ராஜசேகர், பாதிக்கப்படுகிற இருங்க. பெண்கள் பொதுவெளிக்கு பாதிக்கப்படுகிற வரக்கூடாதுன்னு ராஜசேகர், நினைக்கிறேன். question வழக்கு question நிலுவையில் தெரியல. இருக்கு. இல்ல, எத்தனை ராஜசேகர். வழக்கு நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க? எத்தனை ஐபிசி கன்விக்ஷன் போட்டுக்கோ, நடந்திருக்கு? போட்டு கோர்ட்டுக்கு இன்னும் எங்க ஒரு எத்தனை தடவை கன்விக்ட் பண்ணிருக்கீங்க? கவின் மலர் எத்தனை நாங்களும் எத்தனை ஒரு ட்ரையல் தடவை நடக்குது சொல்லுங்க. இல்ல, இல்ல. சும்மா வாய் இருக்குன்றீங்க, என்ன வேணா பேசுவீங்க ராஜசேகர், எல்லாரும். ராஜசேகர், எத்தனை வழக்கு சார் இருக்குது? ராஜசேகர், இங்க பாருங்க, listen. சத்தமா பேசுனீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க சத்தமா உண்மையை பேசினா நான் பேச வேண்டியது இல்லை. கொஞ்சம் அமைதியா இருங்க. உண்மையாக்கிட இல்ல, முடியாது. நிச்சயமாக Listen, எத்தனை listen, listen. வழக்குகள் Listen, எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்குது? listen, listen, சொல்லுங்க. listen. ராஜசேகர் அநாகரிகமா ஒரு பதிவு போடுறான்னு வச்சுப்போம் ஒரு வாரத்துக்கு நீங்க நிச்சயமா எனக்கு அநாகரிக பதில் தான் வரும். இல்ல சார், ஒரு நிமிஷம். லிசன், ராஜசேகர் அநாகரிகமா ஒரு பதிவு போடுறான்னு வச்சுக்க ஒரு வாதத்துக்கு. திட்டப்படுவது ராஜசேகர் அல்ல, ராஜசேகரின் தாய், மனைவி, ராஜசேகரின் பொண்டாட்டி, மனைவி, குழந்தை. ராஜசேகர் ஒரு மகள். நிமிஷம், ஒரு நிமிஷம். செந்தில திட்டம்னா சார், எனக்கு இல்ல, இல்ல, சார், நான் சார், கேக்குறதே இல்ல, இல்ல, நான் சார், listen, சார், ஒரு listen, நிமிஷம். listen. நான் See, social என்னோட media, question- WhatsApp, Twitter my ல question is active-ஆ very clear. நான் எதுவும் தவறா வரைக்கும் இல்ல போட்டதில்லை, சார், நான் வாங்கி கட்டிக்கிட்டது my இல்லை. question is அவ்வளவுதான் very நான் clear. சொல்றேன். My question is very clear. இன்றைக்கு நீங்க அப்படின்னா நீங்க எவிடன்ஸோட சொல்லணும். இந்த குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா ஜோதிமணிக்கு இவ்வளவு த்ரெட் வந்திருக்கு, அவர் இந்த மாதிரியான ஒரு பதிவை போட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். நான் வந்து ஜோதிமணிக்கு அகைன்ஸ்டாவோ ஃபாராவோ பேச வரல. போட்டா அப்படி போடுவாங்கன்னு சொல்றீங்கல்ல? சட்டப்படி நடவடிக்கை இல்ல, எடுக்கணும். அது நீங்க- உண்மையாக இல்ல, இருந்தால் நீங்க- சட்டப்படி நடவடிக்கை நீங்க எடுக்கணும். இப்படி போட்டா அது சுந்தரவல்லியாக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை. சட்டம் இருக்கிறது. ஐபிசி வழக்குல இல்ல, கவின் மலர் மீதுக்கும் வு வாசகி அவர்கள் மீதுக்கும் பல தோழர்கள் மீது நடத்தப்படுகிற பாலியல் வன்முறைக்கு எதிராக இது மாதிரியான த்ரெட்டனிங்க்கு எதிராக நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இதுவரை பல முறை போயிட்டோம், பல முறை கண்டன கூட்டங்கள் நடத்திட்டோம், செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டோம், பல முறை போய் போலீஸ்காரங்களை சந்திச்சோம். என்ன பண்றதுனே தமிழ்நாடு போலீஸ் நீதிமன்றத்துல போய் ஃபைல் பண்ணுங்க, டைரக்ஷன் பெட்டிஷன் போடுங்க, பிரைவேட் கம்ப்ளைன்ட் ஃபைல் பண்ணுங்க. wait. எவ்வளவு ஆஸ்பா மீண்டும் இல்ல, என்னன்னா, பிரைவேட் கம்ப்ளைன்ட் ஃபைல் பொது பண்ணுங்க. வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள்கிட்ட உளவியலாக இதெல்லாம் one by one, தப்பு. one by one. இருங்க, இருங்க. எனக்கு உடன்பாடு கிடையாது. பொது இருங்க, வாழ்க்கையில இருங்க, எவ்வளவு இருங்க, பெண்கள் இருக்காங்க. இருங்க. முதலமைச்சர்கள் பெண்கள் தான். இருங்க, அவங்க முடிக்கட்டும், அவங்க முடிக்கட்டும். அவங்க மீது பொது இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற நடக்குது. பெண்களை உளவியலாக ஒரு டார்ச்சரை கொடுப்பதன் மூலமாக அவர்களை விளிம்பு நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள். உதாரணமா ஒண்ணு சொல்ல முடியும். இதுவே தாலி இருக்கிற போராட்டம் திக அறிவிச்சாங்க. தாலி அகற்றும். அகற்றும் போராட்டம். கீழே பாத்தீங்கன்னா ஒரு 2 பெண்களுடைய நம்பரை கொடுத்துட்டாங்க, இந்த பெண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று. இந்த பெண்களுடைய நம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 நாளாக ஆயிரக்கணக்கான போனு உலக நாடுகள் முழுவதும் இருந்து ஆபாச வசை சொற்கள் வந்தது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? கருத்தியலாக முரண்படுகிறவர்களை எல்லாம் பாலியலாக துன்புறுத்துவது எந்த மாதிரியான அரசியல் போக்கு என்பதைத்தான் நம்ம முன்வைக்கிறோம். இந்த கருத்து ஏன் இந்த இவங்களை பிஜேபி நோக்கி உங்க கை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சடங்கு சார்ந்த சமயம் சார்ந்த நான் சொல்றேன் சமயம் சார்ந்த சடங்கு சார்ந்த இந்த விஷயங்களை முன்னெடுக்கிற போதுதான் அதிகமாக எச்சரிக்கப்படுகிறோம், அதிகமாக வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறோம், அதிகமாக ஆபாசத்துக்கு உள்ளாக்கப்படுகிறோம். எனவே இந்த வேலைகள் செய்கிற போது உலக நாடுகள் முழுவதும் எங்களுக்கு பிரச்சனை வருது. அப்ப இது ஒரு பெரிய த்ரெட்டனிங்கா, ஒரு பெரிய வேலையா செய்வதற்காக ஒரு கூட்டம் செயல்படுகிறது என்பதற்கு பல உதாரணங்களை மிக சமீப காலமாக சொல்ல முடியும். ஏன்னா உலக அளவுல இப்ப ஹேக்கர்ஸ் குரூப் சொல்லுங்க. திருப்பி சொன்னேன், இது வந்து நீங்க ஒரு சார்பான்னு திருப்பி கேட்கறது காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு கட்சிகளிலிருந்தும் எதிர்கருத்து கொண்ட பெண்களின் மீது இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்படுது. ஆனா உங்களை போன்றவருடைய பார்வை அல்லது ஜோதிமணி போன்றவருடைய பார்வை அல்லது இடதுசாரிகள் பகுத்தறிவுவாதிகள் பேசக்கூடிய வாதம் என்பது எவ்வாறு இருக்குதுன்னா, ரைட் விங்கை மட்டுமே. நீங்கள் ஸ்மிருதி இரானி இதை ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க, ரைட் விங் உமன்ங்கிறதுனால மட்டுமே என் மீது இந்த மாதிரி கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. ஐ கெட் அட்டாக் நாட் ஓன்லி பை ட்ரோல்ஸ் விச் ஐ பிரஷ் அவே எவ்ரிடே. ஒவ்வொரு நாள் இது நடக்குது. அபியூஸ் ஆஃப் ரைட் விங் உமன். நீங்க வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் என்பதாலேயே அவங்க மீது தாக்குதல் நடத்தப்படுது அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த தாக்குதல்கள் நீங்க கண்டிக்கிறது அப்படியே மெதுவா ரெண்டு விஷயம் இருக்குதுல. வலதுசாரி பெண்கள் தாக்கப்படுகிற போதும் இடதுசாரி பெண்களோ மற்றவர்களோ தாக்கப்படும் போதும் தாக்கப்படுவதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் இருக்கிறவருடைய எண்ணிக்கையும் அல்லது அவர்கள் கொண்டிருக்கிற அரசியல் பார்வையும் வேற வேறையா இருக்கு. இப்ப ரைட் விங்ஸ்ல ஒரு பெண்ணு தாக்கப்பட்டானா ஒரு வார்த்தை அவ தாக்கப்பட அது தப்புதான்.
நிச்சயமாக பொது வாழ்க்கையில் இருக்கிற எந்த பெண்ணும் தாக்கப்படக்கூடாது. ஏன்னா பெண் வெளியே வந்தாகணும். அதுல நாங்க முழுமையா வந்து ஆதரிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல ரைட் விங்ஸ்ல ஒரு பொண்ணு தாக்கப்படுறான்னு தெரிஞ்ச உடனே லட்சம் பேர் நின்னுட்டு அவங்களுக்கு எதிரான குரூப்பை அட்டாக் பண்ணி தாக்குற ஒரு பெரிய வேலையை பாக்குறாங்க. ஆனா லெஃப்ட் விங்ஸ்ல இருக்கிற போது நீங்க இத வந்து அரசியல் நோக்கமாக அரசியல் இல்ல இல்ல அரசியலாக பேசுறது தப்பு. ஒண்ணு இல்ல நான் ஒரு பிரேக் போயிட்டு சகோதரிட்டு வரேன். பேராசிரியர்கிட்ட ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வரலாம். ஒரு கட்சி அல்லது ஒரு இயக்கம் என்று பெண்களுக்கு மீதாக நடத்தப்படக்கூடிய பாலியல் ரீதியிலான அநாகரிகமான விமர்சனங்களை ஒரு கட்சி சார்ந்து அல்லது ஒரு இயக்கம் சார்ந்து என்று சுருக்கிவிட முடியுமா? ஆண்களின் மீதான தாக்குதல்களுக்கு சொல்லப்படக்கூடிய காரணிகள், வார்த்தைகள் வேறு விதமாகவும், பெண்களின் மீதான அநாகரிகமான தாக்குதல்கள் முழுக்க முழுக்க பாலியல் சார்ந்ததாக மட்டுமே இருக்கக்கூடிய அல்லது அவருடைய அழகியல் சார்ந்ததாக இருக்க வேண்டிய அவசியமும் தேவையும் எந்த இடத்தில் வருகிறது? மாற்று கருத்துக்களை வைக்கக்கூடிய பெண்களை அரசியலாக அவருடைய கருத்துக்களை எதிர்கொண்டு எதிர்ப்பதற்கு சக்தியற்றவர்களாக ஏன் சிலர் மாறி போய்விட்டார்கள்? பேசலாம் ஒரு சில இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் அறிவிக்கிறேன். இது கேள்வி நேரம். பெண்களின் மீதான அநாகரிகமான பாலியல் சார்ந்த தாக்குதல்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. சமூக வலைதளம் என்ற ஒரு ஆகச்சிறந்த கருவி, ஆனால் அது இன்றைக்கு மிக மிக அநாகரிகமான வசவு சொற்களுக்கான இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக விவாதித்து கொண்டிருக்கின்றோம். செல்வி ஜோதிமணி, இதில் நான் கடந்த சுற்றிலே ஒரு கேள்வி வச்சுருந்தேன். நீங்கள் திரு ஈவிகே இளங்கோவன் அவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் அன்றைக்கு கடுமையான மறுப்பும் கண்டனமும் ஏன் தெரிவிக்கலைங்கிற கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. இல்ல, எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, நீங்க என் Facebookல இருந்து முழு பதிவும் எடுத்து போட்டிருக்கலாம். பிஜேபி வந்து அந்த நான் போட்ட கண்டனத்தை கருப்பு பண்ணி அதை வந்து நீங்க சொன்ன மேற்பகுதியை மட்டும் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி நான் தெளிவா அந்த பகுதியில் ஏன் நீங்க என்னுடைய முழு Facebook பதிவையும் நீங்க எடுத்து போடக்கூடாது? நான் தெளிவா வந்து சட்டப்படி இளங்கோவன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் மாற்று கருத்தில்லை, ஆட்சேபனை இல்லை. ஆனால் தமிழகம் எங்கும் திரண்டிருக்கின்ற மது ஒழிப்பிற்கு எதிரான போராட்டத்தின் கொந்தளிப்பை மடைமாற்றுவதற்கு இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து கோடிக்கணக்கான மக்களின், இளைஞர்களின், தமிழ்நாட்டின் எதிர்காலம் சொல்லியிருந்தேன். அதனால அது வேறு இது வேறு. நீங்க வந்து தெளிவா நான் கண்டனத்தை பதிவிருந்து சட்ட நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும், அதுல மாற்று கருத்துல நான் சொல்லியிருந்தேன். அதனால நீங்க இதை கேட்டதுக்கு நன்றி. அதனால தயவு செஞ்சு நீங்க என்னோட ஒரிஜினல் Facebookல போய் அந்த பதிவு நான் வந்து அந்த எதையுமே நான் அழிக்கிறது கிடையாது, நீங்க எடுத்து போடுங்க. பிஜேபிகள் பரப்புற பதிவுகளை நீங்க தயவு செஞ்சு பொது வெளியில எடுத்து போட வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, இப்ப ராஜசேகர் சார் சொன்னாரு, நீங்க ஆண்கள் ஆணாதிக்க சமூகம், அப்படி வந்து மொத்தமா எல்லா ஆண்களும் இந்த பூமியில பிறந்திருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களை அபியூஸ் பண்ணவே பிறந்தவங்க எல்லாம் இங்க யாரும் சொல்லல. ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்து எனக்கு நடந்த பிரச்சனையில நான் போட்டது ஒரு Facebook போஸ்ட் மட்டும்தான். ஒரு ஆங்கில நியூ இயர் ஈவ் இருக்குது, நமக்கு தெரியும் இளைஞர்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு. ஆனா அந்த 30ஆம் தேதி நைட்டும் 31ஆம் தேதி நைட்டும் ஏராளமான இளைஞர்கள் வந்து என்னோட Facebook பதிவை நீங்க எடுத்துட்டு போறதே தொழிலா வச்சிருந்தாங்க. குறிப்பா அந்த 31ஆம் தேதி அன்னைக்கு என்னுடைய Facebookஐ பிஜேபியினர் முடக்கிய பின்பு அவர்களுடைய Facebookல முழு நேரம் உட்கார்ந்து அவங்க இதை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு பெரிய பூதாகரமா ஆக வேண்டி வந்தது, இவ்வளவு கண்டனங்கள் எழுந்தது. அதனால இளைஞர்கள் எல்லாமே, ஆண்கள் எல்லாமே பெண்களை அபியூஸ் பண்ண பிறந்தவங்கன்னு சொல்லவே இல்லை. நம்ம மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக, உடல் ரீதியாக பார்க்கின்ற ஒரு பார்வையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு சித்தாந்த ஒரு அரசியல் கட்சி ஆண்களையும் இதே அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிறதுங்கிற ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாமே பார்த்தோம். NDTVயோட மிகவும் மதிப்பு வாய்ந்த எடிட்டரான ரவீஷ்குமார் இந்த மாதிரியான அசால்ட்டை தாங்க முடியாம 6 லட்சம் ஃபாலோயர் இருக்கிற ட்விட்டரை விட்டே போயிட்டாரு. ஏன் அவ்வளவு தூரம்? சில மாதங்களுக்கு முன்பே இதே நிகழ்ச்சி நடத்திருக்கிற செந்திலுக்கும் இதே டிவியில் பணிபுரிகிற நெல்சனுக்கும் என்ன நடந்தது நம்ம பார்த்தோம். இது வந்து ஆண் பெண் வித்தியாசம் இல்ல. ஒரே வித்தியாசம் என்னவா இருக்கும்னா, பெண்களை திட்டுறப்ப ஆபாசமா படம் போடுவாங்க, பெண்களுடைய உடல் உறுப்பா மாத்தி திட்டுவாங்க. ஆண்களை திட்டுறப்ப சுந்தரவல்லி அவங்க சொன்ன மாதிரி அவங்க அம்மாவையோ தங்கச்சியோ இல்ல அவங்களுடைய மனைவியுமோ திட்டுவாங்க. இதுதான் ஒரே வித்தியாசமே ஒழிய இன்றைக்கு இருக்கிற சித்தாந்தம் தன்னுடைய முழு தொழில்நுட்ப, பண மற்றும் அதிகார பலத்தோடு 18 வயது 22 வயது இளைஞர்களை மூளைச்சலவை செய்து மனநோயாளியாக மாற்றுகிறது. எனக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்ல எனக்கு அப்படி அனுப்பின பயங்கர கோபத்தை விட அழுதாவும் பரிவும் வருத்தமும் வந்தது. அவங்களுக்குலாம் 18 வயசு 22 வயசு தான் இருக்கும். ஒரு பையன் அக்கா வணக்கம்னு ஆரம்பிச்சு ஆபாசமா பேசுறான். அவன் வீட்டுல வந்து எவ்வளவு கனவுகளோட அவனை படிக்க வைப்பாங்க. இந்தியாங்கிற ஒரு தேசம் இளைஞர்களை எவ்வளவு நம்பி இருக்கு. இவங்களெல்லாம் இந்த மாதிரி மூளைச்சலவை செய்து ஒரு மதம், சாதிங்கிற அடிப்படையில் பயங்கரமா மூளைச்சலவை செய்து இவர்களெல்லாம் ஒரு மனநோயாளிகளாக, பாலியல் வக்கிரம் மிகுந்தவர்களாக மாற்றுகிற ஒரு சித்தாந்தத்தை
ஆண்களும் தான் எதிர்கொள்ள வேண்டி வரும். நீங்க வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அசால்ட்டுங்கிற காலகட்டத்தை எல்லாம் 2013க்கு அப்புறம் நம்ம தாண்டிட்டோம். நான் பொதுவெளிக்கு வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சது காரணமே இது வந்து ரொம்ப ஆபத்தான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி நான் ஒரு தனி மனிதரா இந்த பிரச்சனையை டீல் பண்றேன், நான் வேற மாதிரி தான் டீல் பண்ணிருப்பேன். நான் வந்து ஒரு புத்தர் ஒரு கதை சொல்லுவாரு, நீங்க வந்து ஒரு பரிசு கொடுக்குறீங்க, அந்த பரிசை நான் வாங்கிக்கல அப்படின்னா அது உங்ககிட்ட தான் இருக்கும், அந்த மாதிரி தான் உங்க வசவுகள்னு சொல்லுவாரு. அதுதான் நான் சொந்த வாழ்க்கையில ஃபாலோ பண்ற பிரின்சிபல். அதையெல்லாம் மீறி அவ்வளவு ஆபாசமான பதிவுகளோட நான் பொதுவெளிக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா, இந்த சித்தாந்தம் பெண்களை மட்டுமல்ல ஆண்களையும் விட்டு வைக்கவில்லை. நீங்க ஒரு எதிர்கருத்து, நாளைக்கு ராஜசேகரன் அவர்களுக்கு ஒரு எதிர்கருத்து இருந்தால் உங்களுக்கு இதுதான் நடக்கும். அதனால வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம் என்கிறது ஒரு 4-5 ஆண்கள் ஒரு பெண்ணுக்கு எதிரான பிரச்சாரத்தை அல்ல. ஒரு அரசியல் கட்சி ஒரு சித்தாந்தம் மூளைச்சலவை செய்து பெண்களுக்கு எதிராகவும் ஆண்களுக்கு எதிராகவும் இந்த மாதிரி ஆபாச பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறது என்பதை தோலுரிச்சு காட்டுறதுக்கு தான் நான் பொதுவெளிக்கு வந்திருக்கேன். நான் பேராசிரியர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பேராசிரியர் அவங்க போன சுற்றிலையும் முடிக்கும் போது பேசல இல்ல, அவங்க சொன்ன விஷயங்கள் அதோடு சேர்ந்து தேசிய அரசியலிலும் கூட அது எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ட்விட்டர்ல நீங்க பிரியங்காவிற்கு அவங்க சொன்ன குறிப்பிட்ட பிரியங்காவிற்கு எதிராக ட்விட்டர்ல வந்த ஒரு பதிவு, நிறைய பதிவு, ஆபாச பதிவு. ஒரு குறிப்பிட்ட பதிவு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி ரேப்டு அண்ட் ப்ரூட்டலி கில்டு லைக் நிர்பயா. மேடம், ஒய் டோன்ட் யூ பிகம் ராகுல் காந்திஸ் லைஃப் பார்ட்னர் ஹான்னு ஒரு பதிவு. இது வந்து இங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதை விட கடுமையான மோசமான பதிவுகள் பிரியங்காவிற்கு எதிராக இந்த மாதிரி இன்னும் பல ரொம்ப மோசமான. அதாவது இதுல தவறு எங்க இருக்குன்னா, அந்த முகநூல் சமூக வலைத்தளம் இருக்கிறதே இது வந்து மிஸ்யூஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு என்னென்ன அதுக்கு வந்து ஒரு வரமுறை இல்லாமல், அதற்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், அதற்கு மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்க சைபர் கிரைம்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆக்ஷன் எடுக்கும் எதுன்னு யாரும் தெரியாது. ஆகையினால இந்த மாதிரி ஒரு மோசமாக போயிட்டு இருக்கு. அதற்கு எதிராக ஜோதிமணி ஒரு அட்டாக் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. சமூக விரோதிகள் சேர்ந்து இந்த மாதிரி யாராவது ஒரு பண்ண அப்படி பேசுறது, அவங்கள்ட்ட பண்ண அப்படி பேசுவாங்களா, இப்படி ஒரு பதிவை போடுறது, இதெல்லாம் வந்து தவறானதுன்னு ஜோதிமணி கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம். இது எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களும் சொல்றாரு, அப்படி எந்த கமெண்ட்டும் கொடுக்கூடாது. இது உடனே அவங்க நிமிஷமா டைப் அடிச்சு நிமிஷமா ஏற்றிடுறாங்க. இது ஒரு தவறான விஷயம். இதை வந்து சமூக வலைத்தளத்தில் நடக்கிற கொடுமைகள், இந்த முகநூலில் இருக்க சீர்கேடுகளை நம்ம சரி பண்ணணும். அடுத்தது வந்து எனக்கு என்ன சந்தேகம்னா, ஜோதிமணி வந்து அந்த விஷயத்தை விட்டுட்டு இவங்க உடனே வந்து 400 பேர் சமூக உறுதியாக இருப்பாங்க. நீங்கள் உடனே அது என்ன பாஜக காரங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு இவங்க நம்ம சகோதரியும் அதை பற்றி சுந்தரவள்ளியும் அதை மாதிரி சொல்றது வந்து ரொம்ப தவறானது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்படி ஒரு சாரார் மேல திரிக்க சொல்றது, அந்த பழிய தூக்கி போறதும் தவறான விஷயம். அவங்க காங்கிரஸ் காரனோட உடனே எல்லாம் பிஜேபி காரங்க தான் பண்றாங்க. ஏன் எல்லாருக்கும் ஜோதிமணி பின்னாடி போய் கமெண்ட் போட்டுட்டு இருக்கணும்னா வேற வேலை இல்லையா? எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக நாங்க இன்னைக்கு டிமானிட்டைசேஷன் பண்ணி எவ்வளவு விஷயங்கள் எடுத்து சென்றுகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பேப்பர் இல்லாத ஒரு கரன்சி சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். நாட்டை எவ்வளவு வளர்ச்சி அடைக்கணுங்கிறதுக்காக மோடி எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு, நாடு எவ்வளவு பாடுபட்டு இருக்குன்னு தெரியும். உடனே எல்லா கொஸ்டினும் வந்து உடனே மோடி அமித்ஷான்னு சொல்லிட்டு உடனே இவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வேணுங்கிறதுக்காக தயவு செஞ்சு எனக்கு மன்னிக்கணும். அதாவது பாப்புலாரிட்டிக்காக, ஒரு அரசியல் பாப்புலாரிட்டிக்காக, ஒரு எட்ஜுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரிலாம் ஒன்று செய்கிறது எந்த பெண்ணாக இருந்தாலும் கூட ஆணாக இருந்தாலும் கூட கண்டிக்கணும். அவங்க அதை எப்படி எடுத்துட்டு போகணும்னா, சமூக வலைதளத்தில் நீதி இல்லை, ஜஸ்டிஸ் இல்லை, ஒழுங்காக நடக்கலை, அதற்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு இயக்கம் கொண்டு போனார்கள் என்று அதை வரவேற்கலாம். பேராசிரியர்கிட்ட ஒரு கேள்விதான். இப்போ நீங்க அவங்க சுட்டி காட்டின மாதிரி இது மாதிரி நிறைய ஊடகவியலாளர்களுக்கு வரும், நியூஸ் ஒன் தமிழுக்கு வந்திருக்கிறது, எங்களுக்கு வந்திருக்கிறது, ஜோதிமணிக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இதுல இப்ப நீங்க மாற்று கருத்து ஒன்று இருக்குது. இப்ப ராஜேஷ் சொன்ன மாதிரி நான் பேசிட்டு போன பிறகு என்ன திட்டி உங்க சேனலுக்கே வந்துடும். நான் இப்ப மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்துல மாற்று கருத்து, ஜோதிமணி சொல்லக்கூடிய கருத்துல உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு, உங்களுடைய அலைபேசி எனக்கு தெரிஞ்சா கூட நான் உங்களிடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய மாற்று கருத்தை பதிவு செய்யுங்கிறது ஒரு முறை. இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு பதிவு போடுறதும், அந்த பதிவில் உங்களால் எவ்வளவு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு பதிவு போட்டு அந்த தொலைபேசி எண்களை வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறதும், அந்த ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய நபர்களுடைய ஐபி அட்ரஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் ஜோதிமணி தொடர்ச்சியாக வாதங்களை வச்சுட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்கணும் முதல்ல. அவர்கள் யாரா இருந்தாலும் கண்டிக்கக்கூடியவர்கள் தான். அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பண்றதுக்கு யாருக்கு தான் அந்த துணிவு இருக்கிறது? சமுதாயமா இல்லையா, இது ஜனநாயக நாடா இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும், அதை கேட்கணுமா ஜோதிமணி தவிர மற்றவர்கள் மேலே குறை சொல்வது தவறான சட்ட ரீதியா நீங்க நடவடிக்கை மீண்டும் அரசியல் ஆக்குவது ஏன்னா சட்ட ரீதியான அரசியலாக்க இப்போதைய தேவை, அது இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஆனா நான்
என்ன கேக்குறேன், யார் என் மீது தாக்குதல் நடத்துகிறார்களே என்று தெரியாம சட்ட ரீதியா என்ன பண்ண போறோம்? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எங்க மீது தாக்குதல் தொடுத்த அத்தனை பேருடைய ஐடி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க போய் பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய உயர்மட்ட தலைவர்களோடு நேரடியாக லிங்க்ல அவங்க பூரா Facebookல ஒரு குரூப்பா இருக்கிற கோஷ்டிங்க. யார் இருக்காங்களே என்ன யாருக்கும் தெரியாதுமா. ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நாங்க அவங்கள என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தா சேர்த்தோம். கம்ப்ளைன்ட் கொடுத்தோம். அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து நாங்க சேர்க்கல. யாரே ஃபாலோவர்ஸ் வராங்க, ஏதோ 2 லைக் போட்டாங்க. இல்ல 2 லைக் போடுறவங்க கிடையாது. நீங்க மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லுவது, எங்கள் மோடிஜியை நீங்க பேசினா நாங்க வருவோம், மாட்டுக்கறியை பத்தி நீங்க பேசினா வருவோம், தாலி அறுப்பை பற்றி நீங்க பேசினா வருவோம் என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் யார்? அவர்கள் பிஜேபி காரர்களா? நிச்சயமா அப்படி கிடையாது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் இளைஞர்களை நீங்க அரசியல் படுத்துவதற்கு பதிலாக பெண்களை தாக்குவதற்கு நாங்க சொல்லலாமா? நாங்க இடதுசாரிகள் இந்த மாதிரி வன்முறை தூண்டுறீங்க சொல்லலாமா? ஒருத்தர் சொல்ல முடியாது. இன்னொன்னு ஜோதிமணியை பொறுத்தவரையில இன்னொன்னு ஜோதிமணியை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரை எங்களை வெறும் Facebookல ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணிட்டு முகம் தெரியாத யாரோ திட்டிட்டு இருந்தாங்க. இப்ப ஜோதிமணியோட எண்ணெய் வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி, இது இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி நீங்க நேரடியா போய் ஆபாசமா திட்ட முடியும்னா ஜோதிமணி நம்பர் தெருவில் இருக்கிற எல்லாரும் கிடைக்காது. எனக்கே தெரியாது அந்த பொண்ணுடைய நம்பர். அந்த பொண்ணுகிட்ட கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டே போச்சே ஒழிய கொடுக்கல அந்த நம்பர். அப்படி ரகசியமா வச்சிருக்கிற ஒரு காங்கிரஸினுடைய யூத் காங்கிரஸினுடைய மிக முக்கியமான காங்கிரஸினுடைய முக்கியமான தலைவர் என்கிட்ட உங்க நம்பர் இருக்கு, என்கிட்ட உங்க நம்பர் இருக்கு, உங்க தலைவர்கள்ட்ட என் நம்பர் இருக்கு. உங்க தலைவர்கள் எப்படி வெளியே வரதில்லை எனக்கு தெரியும். இல்ல ஒரு நிமிஷம் சுந்தரவல்லி, ஒரு வாதம் புரியல. அவங்க சொல்றாங்க யாருன்னே தெரியாமல் இருட்டிலிருந்து கல் இருந்தால் பரவாயில்லை, ஃபோன் நம்பர் இருக்குதுன்னு சொல்றீங்க, வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப்பையும் சேர்த்து அவங்க பதிவு போட்டாங்க, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் அவங்க முகநூல்ல பதிவு வச்சிருக்காங்க. இல்ல 3-4 முறை விலகி வந்து திருப்பி ஆட் பண்ணது எல்லாத்தையும் அவங்க பதிவு போட்டிருக்காங்க, வெளியே தெளிவா பதிவு போட்டிருக்காங்க. வர என்னுடைய கேள்வி என்பது ஃபோன் நம்பரோட இருக்குது. ஆமா, காவல்துறையில் புகார் அளித்து அவர்கள் அத்தனை பேரின் மீது நடவடிக்கை எடுங்கள், பாரதிய ஜனதா கட்சி குறுக்கே வராது, அவர்களை பாதுகாக்காது அப்படிங்கறதான் பேராசிரியனுடைய வாதம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் நம்பரோட ஐடென்டிட்டியோட அவங்க போட்டிருக்கிற விலாசத்தோட நாங்க கொடுத்த பதிவுக்கு இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்க பண்ணீங்க. சரி ஓகே சொல்லுங்க. இல்ல பாருங்க, இந்த மாதிரி பதில் மட்டும் கேக்குறேன். இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல, ஏன் நாங்க வெளிப்படையாவே சொல்றோம் பிஜேபி பசங்க தான் அப்படி பண்ணாங்கன்னா ஏன் தலைவர்கள் ஒரு வருத்தமோ இல்ல நாங்க பாக்குறோம் என்ன சொல்லல? இல்ல சுந்தரவல்லி ஒரு நிமிஷம், நம்ம ரொம்ப கவனமா வார்த்தையை கையாள வேண்டும். நீங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்கனால பிஜேபி பசங்கங்கிற வார்த்தையெல்லாம் வந்து தட் மீன்ஸ் சிறுவர்கள் இளைஞர்கள் ஓகே இளைஞர்களை இளையோர்கள்ங்கிற மீன் பண்றீங்க, எனக்கு புரியுது. சரி சரி, அத மூத்த தலைவர்கள் வழிகாட்டுங்கிற மீன்ல நீங்க சொன்னீங்கன்னு நான் அப்படியே நம்புறேன். ஆனா கொஞ்சம் ரொம்ப கூட கவனமா வார்த்தை கையாளணும். நான் ராசி காவல்துறை நான் தெளிவா சொல்லிறேன் செந்தில், பசங்கன்ற வார்த்தை சின்ன பசங்க. ராஜசேகர் ஒரு நிமிஷம், நீங்க முதல்ல ஜோதிமணி அவர்கள் தனக்கு எதிரான வந்த மிரட்டல்கள் பதிவுகள் வாட்ஸ்அப் குரூப்பை முகநூல்ல பதிவு இருந்தார், நீங்க அதை பாத்தீங்களா? முதல்ல பார்க்கல. ஒரு அந்த பதிவை நான் பார்த்தோம். அந்த பதிவில் அதனாலதான் பீப் போட்டோம். பல வார்த்தைகளை ஒரு சில வார்த்தைகளை கூட இங்க நம்ம வந்து பொது வெளியில் பயன்படுத்தவே முடியாத வார்த்தைகள், அவ்வளவு வக்கிரமான ஆபாசமான வார்த்தைகள். ரைட், இப்போ அது யாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி, இவ்வளவு வக்கிரமான ஆபாசமான தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிலையை காவல்துறையில நாங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்துட்டு புகார் அளித்தோம், நடவடிக்கை எடுக்கலைங்கிறாங்க. எப்பெல்லாம் இந்த பிரச்சனை ரைஸ் ஆகுது அப்படின்னா ஐடியாலஜி வைஸ் கருத்தியல் சார்ந்து வலதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களை எப்பொழுதெல்லாம் நாங்க ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றோமோ அப்பெல்லாம் தான் வருதுங்கிறது சுந்தரவல்லியோட வாதம். அப்போ எதிரெதிர் கருத்துக்கள் கொண்ட தலைவர்கள், பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு நட்பெல்லாம் அரசியல் தளத்தில் அடுத்த தலைமுறைக்கு கடத்தவே முடியாத நிலைக்கு போய்விட்டதா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மற்ற கட்சிகள் எல்லாம் விட்டுருங்க. இந்த விஷயத்தை பப்ளிக் லைஃப்னு வந்துட்டா, இந்த மாதிரி தாக்குதல் பெண் இல்லை, எல்லாருக்குமே பப்ளிக் லைஃப்னு வந்துட்டாலே அரசியலில் வந்து மிகவும் தவறுதலாக பேசுவார்கள், வசைப்பாடுவார்கள். அதெல்லாம் இதோட என்னையும் சேர்த்தான். எனக்கும் இந்த மாதிரிலாம் நான் பெஸ்ட் ஒரு சொல்யூஷன் இது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. நேரடி ஆப்ஷன் ஒன்று, அந்த நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி இப்போ ஜோதிமணி எப்படி போய் வழக்கு தொடுத்தாங்களோ ஒரு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த செக்ஷன்ஸ் ஐபிசி செக்ஷன்ஸில் அவங்கள வழக்கு போட்டு
எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் போய் டைரக்ஷன் அது எவ்வளோ தெர் இஸ் அ ப்ரொசீஜர் டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இவங்க சொன்ன மாதிரி எங்கள் பிஜேபி தலைவர் மேலே எவ்வளோ அவங்க எல்லாம் கண்டுக்காம ஜஸ்ட் பிரஷஸ் சைட் அப்படியே கண்டுக்காம பெருந்தன்மையா விட்டு ஏதாவது பேசி இவங்க தூட்டுறதுனாலயோ ஒரு விஷயம் இந்த மாதிரி சோசியல் மீடியால தான் இது நிறைய நடக்குது. அதாவது நேரடியா இல்ல, சோசியல் மீடியால நடக்கிற விஷயத்தை ஒரு நிமிஷம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம மெக்னானிமஸா கொலைக்கிற நாய் மலையை பார்த்து நாய் கொலைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அதை கண்டுக்காம விடலாம். 2 ஆப்ஷன்ஸ் விட்டுட்டா இது ஒரு சொல்யூஷன். இதுக்கு வந்து ஒரு இஷ்யூ. ஆனா இதுல என்ன விஷயம்னா ஒரு நிமிஷம் பேராசிரியர் சொன்ன மாதிரி நீங்க தான் பேச போறீங்க. தட் மீன்ஸ் இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் கூடுதலா சொல்றேன். ஏன் முகநூல்ல Facebook ட்விட்டர்ல எல்லாம் இருக்கீங்க, அதுல இருந்து வெளியில வந்தா பிரச்சனை இல்ல. அரசியலுக்கே ஏன் வரணும்? வீட்ல இருந்து சமைச்சிட்டு அதாவது இன்டர்பிரேஷன் எப்படி வேணா சாதகமா பண்ணலாம் பாதகமா பண்ணலாம். பெண்கள் பேராசிரியர் ராஜலட்சுமி அவங்க அழகா சொன்னாங்கல்ல, தமிழிசை அவர்களோ ஜோதிமணியோ வீட்ல இருந்து சமைச்சிட்டே இருந்தாங்க. நான் பிரச்சனை இல்ல. அரசியல் வரதுனால பிரச்சனை. சார் இதுங்க காய் வாங்க போகும்போது பிரச்சனை வருங்க, வேற எங்க கடைக்கு போகும்போது பிரச்சனை வரும். பாருங்க இவங்க கிளைம் பண்ற எல்லாருமே கிளைம் பண்ற எல்லாருமே ஒரு இதுக்கு முன்பும் இதே மாதிரி 2 பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவில் மேடைகளில் பேசக்கூடிய தலைவர்கள் அல்லது நீங்க தலைமை கழக பேச்சாளர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த மாதிரியாக யாராவது பேசினாங்கன்னா அவர்களுக்கு எதிராக யாரோ 2 பேர் காத்துறது அல்லது சட்டம் போடுறது அல்லது அவர்களை நோக்கி வந்து விமர்சனம் வைக்கிறது, அது அடுத்த நாள் போறது அப்படிங்கிற காலம் கடந்து போய் இன்னைக்கு இங்க பிரச்சனை எங்க வருதுன்னா சமூக வலைதளங்கள் அதிகமாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இதுவே ஒரு முழு நேர தொழிலாக பிளான்டா இதுக்கு ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறது பாருங்க. யூகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பதில் சொல்லவே முடியாது. பாருங்க ஒரு ஹாலுசினேஷன்ல இந்த மாதிரி இவங்க பண்றாங்க, என்ன நோக்கி ஒரு 1000 பேர் தயாரா நிக்கிறாங்க. பிரியங்கா அதத்தான் பிரியங்கா வந்து சொன்னாங்க அப்படின்னு அந்த புத்தக வெளியீட்டுல பேசுறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. அதாவது சமூக வலைதளங்கள் நன்மையும் இருக்குது, ஈக்குவலா தீமையும் இருக்குது. நல்ல விஷயங்கள் எவ்வளோ ஹார்ட் பிளட் ரிக்வயர்மெண்ட் ஆக்சிடென்ட் ஆனா இமிடியேட்டா வாட்ஸ்அப் ட்விட்டர்லாம் போட்டு அதோட நீங்க அதான் ரெண்டு எல்லா விஷயத்தையும் நன்மையும் இருக்கு தீமையும் இல்ல. சார் ஒரே நிமிஷம் சார், இல்ல லெட் மீ ஸ்பீக், என்ன பேச விடுங்க. அவங்க இங்க பாருங்க, நீங்க நான் கேக்குறது ஆணாதிக்க சமுதாயம் சொல்லிட்டு ஆணை பேசவே விட மாட்டீங்க, பெண்களுக்கு தான் நீங்க போலீஸ்காரங்க கூட அதான் சொல்றாங்க. சமூகம் சார்ந்து ஒரு விஷயத்துல கருத்து சொல்லக்கூடிய உரிமை அது எந்த விஷயமா இருக்கலாம். இந்தியா என்னும் மாபெரும் ஒரு மோஸ்ட் டெமோக்ராட்டிக் நேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க வந்து எது யாரு மீது ஏன் பேசுறேங்கறதா சார் பிரச்சனையே. பேசாதேங்கதான் கால். பொறுப்புணர்ச்சியோடு யார் பேசினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க தவறுதலா இருங்க. ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரிக்கு த்ரெட் போச்சுங்கிற ஒரு செய்தி அவங்க சொன்னாங்க. ஒரு பிரபலமான தினசரி இதழ் அவருடைய முகவரியோட போடுறாங்க சார். சார் ஒரே நிமிஷம் சார், நான் கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்களை அந்த விஷயத்தில் ஆதரிக்கிறேன். ஆனா அவர் மீது ஏற்பட்ட அந்த வந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனா அவர் என்ன பேசினார் என்பதும் பார்க்க வேண்டும் அல்லவா? அதான் சொல்றேன். அதையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அப்புறம் மன்னிப்பு கேட்டார். நான் கிறிஸ்துதாஸ் காந்தி IAS ஆதரிக்கிறேன் அதுல. ஆனா அவர் வந்து சில ஸ்லிப் ஆஃப் தி டங்ல சில தவறுதலான வார்த்தைகளை பயன்படுத்தினார். திருப்பி சொல்றேன், நம்ம எப்படின்னா what we speak we get it back. நம்ம வந்து ஒரு சமுதாயம் என்பது சோஷியல் மீடியா என்பது ஒரு கண்ணாடி மாதிரி மிரர், இட் இஸ் a mirror. நம்ம என்ன அதுல பதிவு போடுறோமோ அதான் நமக்கு ரிஃப்ளெக்ஷனா வருது அது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பொறுப்புணர்ச்சியோடு சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி தாக்குதல்கள் நிச்சயமா நடக்காது. ஓகே நான் ஜோதிமணி போயிட்டு வந்துறேன். நிறைவு கருத்து கொண்டோம். ஜோதிமணி, உங்களுடைய நிறைவு கருத்து, இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயங்கள் என்ன? நிறைவு கருத்து. இல்லை, என்னுடைய நிறைவு கருத்துங்கிறது நான் திருப்பி அதான் சொல்றேன். ஒரு சித்தாந்தம், ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப பலத்தோடு இந்த மாதிரியான அசால்ட்டில் இறங்குறது வந்து ஒரு காங்கிரஸ் பிஜேபி மாதிரி ஒரு அரசியல் பிரச்சனையே இது கிடையாது. இது வந்து சமூகத்தை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய பிரச்சனை. ரெண்டாவது, அதனால தான் நான் பொதுவெளிக்கு வந்திருக்கேன். ரெண்டாவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்ப முதல்ல அவங்க நோக்கம் என்னவா இருந்ததுன்னா அசிங்கமா போட்டா நான் வந்து அப்படியே பயந்து அதை வெளியே சொல்லாம இருப்பேன்னு நினைச்சாங்க. ஆனா இதுல நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு அசிங்கப்படவோ அவமானப்படவோ ஒண்ணு இல்லை, நான் அதை எடுத்து பொதுவெளியில போட்டேன். அதனால பெண்கள் வந்து பொதுவெளியில வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ளணும். நேற்று பாத்தீங்கன்னா
அத்தனை பேர் அதை ஆதரிச்சாங்க. அத்தனை பேர் மனசுலயும் ஏன் இவங்க இப்படி நடந்துக்காங்க, ஏன் இவ்வளவு மோசமான வல்கர் இருக்குன்னா அதனாலதான் அது ஆயிரக்கணக்கான பேர் அதை உட்காந்து வேலையா செஞ்சாங்க. நம்ம வந்து இதை எதிர்கொள்ள பெண்கள் வந்து இதுக்கு பணிஞ்சு போயிடாம பயந்துராம இது வந்து நம்ம வெளியுலகில பொதுவெளியில சந்திச்சோம்னா நமக்கு நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாரும். அதே அவங்க சொல்றது சமூக ஊடக மோசம்ங்கிறத நான் ஏத்துக்கல. நீங்க வந்து எந்த ஒரு ஊடகமே வந்து ஒரு பேப்பர்ங்கிறது வெள்ளை பேப்பர் தான். அதுல நீங்க என்ன எழுதுறீங்கிறத பொறுத்து தான் அது வந்து அது மோசமான பேப்பரா இல்ல நல்ல பேப்பரா மாறுமே ஒழிய வெள்ளை பேப்பர் தான். சமூக ஊடகம் அப்படிப்பட்டதுதான். நீங்க வந்து நீங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம். நீங்க சென்னையிலையும் கடலூர்லயும் வெள்ளத்துல முதந்தப்ப சமூக ஊடகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய பணியாற்ற முடிஞ்சது. நிர்பயாவோட பிரச்சனையில சமூக ஊடகங்கள் தான் மிகப்பெரிய பணியாற்றினாங்க. மனதில் வக்கிரமும் அதை ஊக்குவிக்கிற சித்தாந்தமும் இருக்கின்ற வரையில் அந்த வக்கிரமும் அந்த சித்தாந்தமும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறதே ஒழிய அது சமூக ஊடகத்துடைய குற்றம் கிடையாது. அதனால முதல் பெண்கள் இதை எதிர்கொள்ள வேண்டும், நேரடியாக உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி ஜோதிமணி, நன்றி. சொல்லுங்க சுந்தரவல்லி, இதுல சிஆர் சரஸ்வதி அஇஅதிமுக சேர்த்து இதே எங்களுடைய தொலைக்காட்சியில் இருக்கும்போது அவ்வளவு கண்ணீரோட சொன்னார். காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சு தான் வந்திருக்காரு. அவ்வளவு வக்கிரமான தாக்குதல்கள் அவர் மீதும் கூட தொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அப்போ நீங்க அதான் ஒருவேளை செலக்டிவா எதிர்ப்பு இருக்குதோ? இல்ல, நீங்க ஆதரவும் எதிர்ப்பும் இல்ல யாரெல்லாம் தெளிவாக தங்களுடைய சித்தாந்தம் சார்ந்த கருத்துக்களை வெளியிடத்துல ஓங்கி குரல் வைக்கிறார்களோ, அவர்கள் யாரெல்லாம் ஆதரிக்கப்படுகிறார்களோ பொதுமக்களால், வெகுஜன மக்களால், முற்போக்கு இயக்கங்களால், அவர்கள் மீது தொடுக்கப்படுகிறது என்பதை நாம ஸ்லைட்டா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தா நிச்சயமா தெரியும். தோழி சொன்னது போல சோசியல் மீடியா என்பது பெண்கள் இயங்குவதற்காக மிக சரியான இடமாக நான் சொல்லுவேன். எழுதுவதற்கு, கருத்துக்களை பேசுவதற்கு, சித்தாந்தங்களை உரைப்பதற்கு. ஆனால் இங்க இருந்து பெண்களை அப்புறப்படுத்துகிற ஒரு முயற்சியை பெரும்பான்மையான சமூகம் செய்து கொண்டே இருக்கிறது. இதற்கு எதிராக கருப்பு, சிவப்பு, நீலம் என்கிற சித்தாந்தம் சார்ந்தவர்கள் ஒன்று செல்ல வேண்டிய தேவை. நன்றி. நேரம் கடந்துச்சு. நம்ம இந்த அளவில் செய்திகளுக்கு வெளி 8 மணி செய்திகளுக்கு வெளி கொடுக்க வேண்டியிருக்கிறது. நம்ம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். அரங்கில் இணைந்த மூவருக்கும், நேரலையில் இணைந்த ஜோதிமணி உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். ஏதோ இடத்துல கருத்துக்களால் எதிர்கொள்வதற்கு இளைய தலைமுறை நிச்சயமாக பழகிக்கொள்ள வேண்டும். மாற்று கருத்து கொண்டவர்களையும் மதிக்க பழகுவது மட்டுமே சாலச் சிறந்ததாக இருக்கும். தொலைபேசி எண்களின் வாயிலாக மிரட்டுவது அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மிரட்டுவது, முகநூல் சமூக வலைதளங்களின் மூலமாக ஆபாச வசைவுகளை ஏவுவது எல்லாம் ஒரு நீண்ட கால தீர்வாக மாறாது. நீங்கள் நம்பக்கூடிய ஒவ்வொருவரும் அவரவர் நம்பக்கூடிய சித்தாந்தங்கள் அது சரியான சித்தாந்தங்கள் என்று உங்களுடைய நம்பிக்கை அதில் மிக ஆழமாக இருக்கும் என்று சொன்னால் அதை முன்னெடுத்து செல்வதன் மூலமாகவும் அது மக்களுக்கு பயன்படக்கூடியதாக மாற்றுவதன் மூலமாகவும் மட்டுமே மக்களை வென்றெடுக்க முடியும். இது போன்ற மிரட்டல்களால் அல்ல என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.